రంగంలో అనేక విభాగాలలో టాలెంట్ కలిగిన స్టార్లలో కోలీవుడ్ సహా టాలీవుడ్లో కూడా బాగా పరిచయం ఉన్న పేరు రాఘవ లారెన్స్. ఒక డాన్స్ మాస్టర్గానే కాకుండా దర్శకుడిగా, హీరోగా, సంగీత దర్శకుడిగా ఇలా అనేక విభాగాలలో తనకి టాలెంట్ ఉంది. అంతేకాకుండా అంతకు మించిన దానగుణం లారెన్స్కి ఉండడం అనేది తనలోని మరో మంచి మెట్టని చెప్పవచ్చు. అయితే లారెన్స్ గత కొన్ని రోజుల క్రితం ఒక కీలక అనౌన్స్మెంట్ ఇవ్వబోతున్నట్లు తెలిపారు. ఇప్పుడు అందులో భాగంగా ఓ వీడియో ద్వారా తన ప్రకటన జారీ చేశాడు. 18 నిమిషాల ఈ వీడియోలో లారెన్స్ తనకి సేవ మాత్రమే ముఖ్యమని, రాజకీయాల్లోకి రావాలా వద్దా అనేది మీరే చెప్పే మాట బట్టే నిర్ణయం తీసుకోబోతున్నానని లారెన్స్ తెలిపారు. రమ్మంటే వస్తాను, వద్దు అంటే ఇలానే సేవ చేసుకుంటూ ముందుకు వెళ్తాను అని రాఘవ లారెన్స్ ఓ క్లారిటీ కూడా ఇచ్చారు. తాను కలలో కూడా రాజకీయాల్లోకి వస్తానని భావించలేదు. రజనీకాంత్ రాజకీయాల్లోకి రావడం, అలాగే జల్లికట్టు, ఇతర రాజకీయ అంశాలు తనని ప్రోత్సహించాయని తెలిపాడు. కానీ రావాలా వద్దా అనేది మీరే చెప్పే మాట మీదే ఆధారపడి ఉంటుందని తుది నిర్ణయం తన అభిమానులు, ఫాలోవర్స్కి వదిలేశాడు. అయితే రాఘవ లారెన్స్ తమిళనాట దళపతి సీఎం విజయ్ తమిళగ వెట్రింగ్ కళగం పార్టీలో చేరతారని, విజయ్ గెలిచి రాజీనామా చేసిన తిరుచి సీట్లో పోటీ చేస్తాడని కొన్ని రూమర్స్ వస్తున్నాయి. సో ఇప్పుడు అందుకు లారెన్స్ సిద్ధంగానే ఉన్నాడని చెప్పవచ్చు. మరి ప్రేక్షకులు ఎలాంటి స్పందన అందిస్తారో వేచి చూడాల్సిందే. எல்லாருக்கும் வணக்கம். கடமை செய் பலனை எதிர்பார்க்காத. என்னடா நம்ம எதுக்கோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இது என்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம், ஒரு குட்டி கதை. ஏன்னா இந்த வீடியோ முடியும் போது அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த குட்டி கதைக்கும் ஒரு லிங்க் இருக்குது, சரிங்களா? கடமை செய் பலனை எதிர்பார்க்காத, அதான் அந்த ஸ்லோகம். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. என்னடா இது கடமையை செய்ய சொல்கிறாங்க, பலனை எதிர்பார்க்க வேணான்றாங்கல்லன்னு நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகமில் ஒரு டவுட் ஒன்று இருக்குது. வேலை பண்ணுறோம், வேலைக்கேற்ற கூலி எதிர்பார்க்கக்கூடாதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடாதா அப்படின்னு. அந்த ஸ்லோகத்தோடைய முழு மீனிங் என்னன்னா ஒரு கதையாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் ரூமு மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சவங்கள 2 பேர் அந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காரு. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் இப்போ 2 பேரும் வந்து ரூம் துடைக்கிறவங்க. ஓகே, அவர் காலையில் ரெடி ஆகி அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது அவங்க துடைச்சிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார், துடைச்சிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் போய், சார் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சார், சார் நீங்கள் போட்டுக்கிற கண்ணாடி நல்லா இருக்குது சார், சென்ட்டு சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போவார். இன்னொரு ஆள் வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாராம். இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் வந்து இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறாரு. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு வந்து 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா, யார் கூட பேக்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் நான் சூப்பர்னு சொன்னார்ல, அவருக்கு 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை, நீ என் கூடவே வந்துரு,